ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையில் இன்றைக்கி ஒரு அருமையான அனுபவம் சொல்லலான் இருக்கேன். புதுக்கோட்டை ராதான்னு ஒரு அம்மா தமிழ் வருஷப்பிறப்பு அன்னைக்கு பெரியவாளை தரிசனம் பண்ண வந்திருக்கா. பெரியவா அங்கே எல்லார்ட்டையும் பேசிட்டு ராதாவை பார்த்து கேட்குறா, என்ன வருஷப்பிறப்பெல்லாம் ஆச்சா? ஆச்சு பெரியவா. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறா பெரியவா. வருஷப்பிறப்பு அன்னைக்கு என்ன பண்ணுவா? எப்பவும் போல் போலி, வடை, பாயசம். ஓஹோ, அப்புறம் அப்படிங்கிறா. அப்புறம் என்ன? வடை, போலி, பாயசம்தான் வருஷப்பிறப்புக்கு, தமிழ் வருஷப்பிறப்புக்கு அப்படிங்கிறா. வருஷப்பிறப்புக்குன்னு ஸ்பெஷலாக ஒன்று இருக்கே, அதை பண்ண மாட்டியோ? என்னன்னு கேட்குறா ராதா. வேப்பம்பு பச்சடி. அவன் உடனே அந்த ராதா சொல்கிறா, வேப்பம்பு பச்சடி பண்ணினா யாருமே சாப்பிட மாட்டேங்கிறா, குழந்தைகள்லாம் தொடவே மாட்டேங்கிறது, எல்லாம் வீணாக போய்டுறது, கொட்ட வேண்டியிருக்கு, அதனால் நான் பண்ணுறதில்ல, இப்போ விட்டுட்டேன் அப்படிங்கிற. பெரியவா சொல்கிறா, ஏ பண்ணினா வீணாக போவானே, பண்ணினா சாப்பிட்றதுக்கு தானே, என்ன பண்ணாலும் திங்க மாட்டேங்கிறதுகள், கசப்பு அவளுக்கு பிடிக்கலை அப்படிங்கிறா ராதா. நீ சாப்பிட்றாப்புல பண்ணணும், நீ கசக்கிறாப்புல பண்ணினா எப்படி சாப்பிடுவா எல்லாரும்? என்ன பெரியவா, வேப்பம்பூவே கசப்பு தானே, அதனுடைய சுபாவமே கசப்பு தானே, நானா கசப்பு அதில் போடுறேன் அப்படின்னு ராதா சொல்கிறா. பெரியவா கேட்குறா, அது சரி, நீ எப்படி பண்ணுவ வேப்பம்பு பச்சடி, கொஞ்சம் சொல்லு பார்க்கலாம். பெரியவா கேட்குறா. ராதா சொல்கிறா, தான் எப்படி வேப்பம்பு பச்சடி பண்ணினோன்னு. இவ்வளோதானா? இப்படியா பண்ணின? அதான் சாப்பிட மாட்டேங்கிறதுகள். வேப்பம்பு பச்சடி எப்படி பண்ணணும்னு நான் சொல்லட்டுமா அப்படின்னு பெரியவா வேப்பம்பு பச்சடி ரெசிபி சொல்ல ஆரம்பிச்சிட்டா. அதில் என்னென்ன சேரணும்னு தெரியுமா? வேப்பம்பு முதல்ல வறுத்து அதெல்லாம் பண்ணிவிட்டு அதில் 4 சாமான் சேர்க்கணும். வேப்பம்புவோட வெல்லம், தேன், நெய், புளி. பஞ்சாமிர்தம் கேள்விப்பட்டிருக்கியோ? இதெல்லாம் சேர்த்து பண்ணினா பஞ்சாமிர்தம் மாதிரி இருக்கும். இதை பண்ணி நீ கொடு, அப்புறம் குழந்தைகள் சாப்பிட்டான்னு நீயே எங்கிட்ட சொல்லுவ அப்படிங்கிற பெரியவா. சரி, அடுத்த வருஷம் பண்ணினா போச்சு, அடுத்த வருஷத்துலேருந்து பண்ணிடுறேன் அப்படிங்கிற. அவளுக்கு ஆஹா, இப்படி கூட வேப்பம்பு பச்சடி பண்ணலாமான்னு பெரியவா சொன்னோடனே மனசில் சரி, இனிமேல் அடுத்த வருஷத்துலேருந்து பண்ணணும்னு தோணிடுறது. பெரியவா தொடர்ந்து சொல்கிறா, இந்த வேப்பம்பு பச்சடிக்கு வசிய மருந்துன்னு ஒரு பேர் உண்டு. இதை பண்ணி முடித்த உடனே நீ அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணு, அம்பாள் உன் வசம் ஆயிடுவா. அப்புறம் நீ கேட்குறதெல்லாம் கொட்டி கொட்டி கொடுத்துருவா அம்பாள். என்ன சந்தோஷமா அப்படின்னு கேட்குறா பெரியவா. ஆஹா பெரியவா, அப்படியே பண்ணுறேன் அப்படின்னு ராதா சொல்லி, இனிமேல் அடுத்த வருஷத்துலேருந்து நான் இதை கரெக்டாக பண்ண ஆரம்பிக்கிறேன், வேப்பம்பு பச்சடி நீங்கள் சொன்ன மாதிரின்னு சொல்கிறா. ஆக பெரியவாளுக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது. எல்லா சின்ன சின்ன விஷயமா இருந்தால் கூட அதை அழகாக எடுத்து சொல்கிறா பெரியவா. அந்த இடத்துலையே புருஷாலாம் உட்காந்துட்டுருக்கா. அங்கே ஒரு பக்கம் பெண்கள்லாம் ஒரு பக்கம் உட்காந்துருக்கா. அந்த இதில் புருஷாலாம் உட்காந்துருக்கா. அங்கே அவளை பார்த்து பெரியவா கேட்குறா, ஏண்டா உங்களுக்கெல்லாம் சமைக்க தெரியுமோ? உங்கள் ஆற்றுல ஆற்றுக்காரி எங்கேயாவது ஊருக்கு இருக்கு போனாக்க நீங்கள்லாம் சமையல் பண்ணி சாப்பிடுவேளா, என்ன பண்ணுவேள் அப்படின்னு கேட்குறா. அப்போ ஒவ்வொருத்தர் சொல்கிறா, ஏதோ நாங்கள் ஒரு சாதம் வச்சுப்போன்னு ஒருத்தர் சொல்கிறா, ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று சொல்கிறா. சமைக்க தெரியுமா, அவர் சாம்பார்லாம் வைக்க தெரியுமா, எல்லாம் பண்ண தெரியுமானா ஒரு 4 பேர் கை தூக்குறா. எங்களுக்கு நாங்கள் எங்கள் மனைவியெல்லாம் வெளியூருக்கு எங்கேயாவது போனோன்னா நாங்கள் ஆற்றுல நாங்கள் சமைப்போம் அப்படிங்கிறா. சாம்பார் வைக்க தெரியுமோ, சாம்பார் எப்படி பண்ணணும்னு சொல்லுங்க பார்க்கலான்னு ஒவ்வொருத்தரையாக அந்த 4 பேர் கை தூக்கின அந்த 4 பேரையும் ஒவ்வொருத்தரையாக கேட்குறா. அதில் ஒரு மாமா சொல்கிறார், இந்த மாதிரி புளியை போட்டு, சாம்பார் பொடியை போட்டு, பெருங்காயத்தை போட்டு, உப்பை போட்டு கொதிக்க வச்சு பருப்பை கொட்டி சாம்பார் பண்ணுவேன் அப்படிங்கிற. அதே மாதிரி இன்னொருத்தர் அந்த 4 பேரில் மீதி 3 பேரையும் கேட்குறா. ஒவ்வொருத்தரும் இதே தான், ஆனால் கொஞ்சம் அப்படி மாற்றி மாற்றி அப்படியே சொல்கிறாள் ஒழிய இதே புளி, சாம்பார் பொடி, உப்பு, பெருங்காயன்னு இதைத்தான் கொஞ்சம் அப்படி இப்படி மாற்றி சொல்கிறா அந்த 4 பேரும். அப்போ பெரியவா, அப்பா இத்தனை ஞானிகள் இருக்கேளே அப்படின்னு சிரிக்கிறா. அதை இதை பார்த்துட்டு ராதா அங்கே பார்த்துட்டு ராதாவுக்கு ஒரே சிரிப்பு தாங்கலை. ராதாவை பற்றி பெரியவா கேட்குறா,
நீ ஏன் சிரிச்ச இப்போ அப்படின்னு கேட்குறா. இல்லை இல்லை ஒன்றும் இல்லை பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்றும் சிரிக்கலையேன்னு சொல்லிட்டு அவள் பேசாமல் இருந்துடுறா. அப்போ பெரியவா சொல்கிறா, இவா யாருக்கும் தான்கிற ஞாபகமே இல்லையே, ஒருத்தரானும் தான் போடுறத பற்றியே சொல்லலை. இப்படி பெரியவா சொன்ன உடனே, ஏன்னா சாம்பாரில் பரங்கிக்காய், பூசணிக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய் இப்படி எத்தனையோ தான்கள் இருக்கும்போது ஒருத்தர் கூட அந்த சாம்பார் வைக்க எப்படி வைக்கிறோன்னு சொல்லும்போது தான் போடுறத பற்றியே சொல்லலை. எல்லாருக்கும் ஒரு டென்ஷன். எல்லாருக்கும் பெரியவா திடீர்னு சாம்பார் எப்படி வைப்பேன்னு கேட்டவுடனே அதை மறந்துட்டா. எல்லாருமே சுத்தமாக மறந்து போயிட்டா. ஒருத்தரை போல் 4 பேரும் ஒரே மாதிரி சொல்லிட்டா, தான் போடுறத பற்றி சொல்லலை. முதல்ல இந்த பெரியவா இந்த மாதிரி ஞானிகள்னு சொன்ன உடனே ராதா சிரித்தாளே, அவள் ராதா என்ன நினச்சான்னா, குழம்பு வைக்க தெரிஞ்சா ஞானியான்னு சிரிப்பு வந்தது ராதாக்கு. இப்போ புரியுறது. ஏன்னா அதில் ஒருத்தர் ராதாவோட கணவரும், அந்த 4 பேரில் ஒருத்தர் ராதாவோட கணவரும் அதில் இருந்ததுனால ராதாவுக்கு சிரிப்பு வந்துடுது. இப்போ தான் பெரியவா சொன்னதோட அர்த்தம் புரியுறது. பெரியவா இன்னும் சொல்கிறா, எவனுக்கு தான் மறந்திருக்கோ, அகம் மறந்திருக்கோ, அவர்தானே ஞானி அப்படின்னு சொல்கிறா பெரியவா. எப்படி பாருங்க, ஒரு சின்ன விஷயத்துலேருந்து ஒரு உயர்ந்த ஒரு விஷயத்தை நம்மளுக்கு புரிய வச்சிருக்கா. தான் மறந்திருக்கோ, அகம் மறந்திருக்கோ, அவன்தானே ஞானின்னு ரொம்ப அழகாக அந்த இடத்துல பெரியவா சொல்லி முடித்தா. பெரியவா இந்த மாதிரி பக்தர்களோடெல்லாம் பேசும்போது அப்படி விளையாட்டாக அப்படி பேசுகிற மாதிரி பேசி நிறைய விஷயங்களை புரிய வைப்பா. இதில் இன்னொருத்தர் அங்கே இருந்தார். அவனை பார்த்து கேட்குறா பெரியவா. அவரை பார்த்து கேட்குறா, ஏண்டா நீ சமைக்க மாட்டியோ அப்படின்னு கேட்குறா. அவர் சொல்கிறார், எனக்கு சமைக்க தெரியாது பெரியவா, நான் சாதம் மட்டும் வச்சுப்பேன். என் மனைவி ஊருக்கு போகும்போது பருப்பு பொடி, அந்த பொடி, இந்த பொடின்னு பொடிகள்லாம் பண்ணி வச்சுட்டு போயிடுவா. நான் அதை போட்டுண்டே சாப்பிட்ருவேன். சரி, சாதம் வச்சுப்பேங்கிற, பருப்பு பொடி பண்ணிட்டு போயிருக்காங்கிற, சரி தொட்டுக்கிறதுக்கு எதுவும் பண்ணிக்க மாட்டியோ அப்படின்னு பெரியவா கேட்குறா. அதுக்கு அவர் சொல்கிறார், தொட்டுக்கெல்லாம் ஒன்றும் பண்ணிக்க மாட்டேன் பெரியவா, சாதத்தை போட்டு பருப்பொடியை போட்டு பிசைஞ்சுப்பேன், தயிர் இருக்கணும் தயிரை தொட்டுண்டு சாப்பிட்ருவேன் அப்படிங்கிற. சரி, மோர்ஞ்சாத்துக்கு என்ன தொட்டுப்ப? பருப்பு பொடிக்கு தயிரை தொட்டுப்ப, மோர்ஞ்சாத்துக்கு என்ன தொட்டுப்ப அப்படின்னு, ஊறுகாய் ஏதாவது பண்ணி வச்சுட்டு போயிருக்காளா, ஊறுகாய் இருக்கா, ஊறுகாயை தொட்டுப்பியா அப்படின்னு கேட்குறா. ஊறுகாயெல்லாம் இல்லை பெரியவா, மோர்ஞ்சாத்தை பிசைஞ்சுன்னு இதே பருப்பு பொடியை போட்டுட்டு தொட்டுண்டு சாப்பிட்ருவேன் அப்படின்னு. உடனே பெரியவாளுக்கு சிரிப்பு தாங்கலை. என்னடா இப்படி சொல்கிற நீனு, தொட்டுக்க ஒன்றுமே பண்ணிக்க மாட்டியா நீனு? என்னதான் எல்லாரும் எளிமையாக சாப்பிட்ற, ரொம்ப சிம்பிளாக சாப்பாடு சாப்பிட்றன்னு என்ன எல்லாரும் சொல்கிற, நீ என்னை விட ரொம்ப எளிமையாக பருப்பு பொடிக்கு தயிரை தொட்டுக்கிறேங்கிற, தயிர்ஞ்சாத்துக்கு பருப்பு பொடியை தொட்டுக்கிறேங்கிறியன்னு பெரியவாளுக்கு நினச்சி புலகாகிதம் அடைஞ்சு போகிறா அந்த பக்தர் சொன்னதை கேட்டு. அந்த பக்தர்கிட்ட திரும்ப திரும்ப கேட்டு சொல்ல சொல்லி ரசிக்கிறா பெரியவா. என்ன பண்ணுவ சொல்லு, திரும்ப சொல்லு பார்க்கலாம். என்ன பெரியவா, பருப்பு பொடியை பிசைஞ்சிப்பேன், தயிரை தொட்டுன்னு சாப்பிடுவேன், தயிர்ஞ்சாத்துக்கு பருப்பு பொடியை தொட்டுன்னு சாப்பிடுவேன் அப்படின்னோடனே ரொம்ப ரசிக்கிறா அவர் சொல்கிறத கேட்டு. அன்றைக்கி எல்லோரும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் எல்லோரும் ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கும்போது, அது ஒரு காடு, அது ரொம்ப ஒரு குக்கிராமத்தில் தான் பெரியவா அந்த இடத்துல இருந்துகிட்ருக்கா. அன்றைக்கி சாயங்காலம் அங்கேருந்து வேறு ஒரு இடத்துக்கு கிளம்ப போகிறா. 4 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவா பெரியவா. அப்போ ஒரு 3 மணிக்கு ஒரு 5-6 பக்தர்கள் வரா, பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு வரா. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்துட்டா. அங்கே உள்ள சமையல்காரெல்லாம் அடுத்த ஊருக்கு கிளம்பணுங்கிறதுனால எல்லாம் ஒழிச்சு பாத்திரங்கள்லாம் தேய்ச்சி கவுத்து எல்லாம் பண்ணியாச்சு. இந்த பக்தர்கள் அப்போ தான் பெரியவாளை தரிசனம் பண்ண வரா. எங்கேயோ பாவம் எங்கேருந்தோ வரா. பெரியவா அவளை பார்த்துட்டு கேட்குறா, என்ன எல்லோரும் சாப்பிட்டேளா அப்படின்னு கேட்குறா. இன்னும் சாப்பிடல பெரியவா, உங்களை தரிசனம் பண்ணிட்டு தான் சாப்பிடணுன்னு நாங்கள் எதுவுமே சாப்பிடல அப்படிங்கிற. பெரியவா கேட்குறா, இது என்னது, இங்கே எதுவுமே கிடைக்காது இந்த ஊர், அது ஒரு கிராமமாச்சே, குக்கிராமம், பக்கத்தில் ஒரு ஹோட்டல் கூட கிடையாது. பெரியவாளுக்கு கவலையாக போயிடுது. சாப்பிட்லையா? அவள்லாம் சொல்கிறா, நாங்கள் பழம் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுக்கிறோம் பெரியவா அப்படிங்கிற. உடனே பெரியவா இந்த சமையல் பண்ணுறவர் உள்ள இந்த ரமணிங்கிறவரை உள்ளேருந்து கூப்பிட்டு தனியாக கேட்குறா,
ஏண்டா ஏதாவது இருக்காடா சாப்பிட்றதுக்கு? பாவண்டா இவாள்லாம் சாப்பிடாம வந்திருக்கா, எங்கேருந்தோ வந்திருக்கா, என்னை தரிசனம் பண்ணணும்னு வந்திருக்கா, ஏதாவது இருக்காடா? எங்கே பெரியவா இருக்கு? எல்லாமே நம்ம இப்போ எல்லாம் சாப்பிட்டு காலி பண்ணி எல்லாம் தேய்ச்சி வச்சுட்டோம். சாயங்காலம் நம்ம அடுத்த ஊருக்கு போகிறோங்கிறதுனால எல்லாம் சுத்தமாக ஒன்றும் இல்லை அப்படிங்கிறா. பாருடா, ஏதாவது உள்ளே இருக்கா பாருடா கொஞ்சம். எதுவுமே இல்லை பெரியவான்னு சொல்கிறா அவ. நீ உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்து சொல்லு அப்படிங்கிறா பெரியவா. அவர் முனைகிண்டே உள்ளே போகிறார். அவர் அப்போ தான் கட்டி வச்சுருக்காரெல்லாம். கொஞ்சம் அரிசி, கொஞ்சம் பயத்தம்பருப்பு மீதி இருந்தது, கொஞ்சம் அரிசி இருந்தது, 4 எலுமிச்சம்பழம் இருந்தது, பச்சை மிளகாய். இதான் மிச்ச சாமான். இதை எடுத்துட்டு அடுத்த ஊருக்கு புறப்பட்டதுக்கு எல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்கார். அது சரி, இதை போய் சொல்லுவோம், இதை வச்சுன்னு என்ன பண்ண முடியும்? அதனால் இதான் இருக்குதுன்னு பெரியவா கிட்ட அரிசி கொஞ்சம் இருக்குது, பயத்தம்பருப்பு இருக்குது, எலுமிச்சம்பழம் இருக்குது, பச்சை மிளகாய் இருக்குது, இதான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறார் அவர் சமையல் பண்ணுறவர். இது இருக்கணும், இது போரும்டா, இதை வச்சுன்னு விருந்தே பண்ணிடலாமே அப்படிங்கிறா. இவருக்கு ஒரே ஆச்சரியமாக போய்டுறது இந்த சமையல் பண்ணுறவருக்கு. இதை வச்சுட்டு என்னத்தை பண்ண முடியும்? இதில் கொஞ்சம் அரிசியும் வெறும் பயத்தம்பருப்பை வச்சுட்டு என்னத்தை பண்ண முடியும்? எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு விருந்தே பண்ணலாங்கிறாளே பெரியவா. இவருக்கு ஒன்றும் புரியல. நீ என்ன பண்ணு, இந்த அரிசி களைஞ்சு அந்த கழுநீரை தனியாக எடுத்து வை, சாதத்தை வடிச்சிடு, பயத்தம்பருப்பை வேக வச்சு அது ஒரு 3/4 வேட்டில் வரும்போது கொஞ்சம் எடுத்து வச்சிடு தனியாக, அதை சுண்டலாக பண்ணிவிடு. பயத்தம்பருப்பு அப்படியே ஜலத்தை நிறையா விளாவி இந்த எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு பச்சை மிளகாயும் போட்டு ரசமாச்சு, சாதமாச்சு, ரசமாச்சு. இந்த 3/4 பதத்தில் எடுத்து வையின்னு சொன்னேன் பற்றியா பயத்தம்பருப்பு, அதை அப்படியே கொஞ்சம் தாளித்து கொட்டி சுண்டலாக பண்ணிவிடு, தொட்டுக்கிறதுக்கு சுண்டலும் ஆச்சு. சரி, இதெல்லாம் சரி. அந்த அரிசி கடைஞ்ச நீரை எதுக்கு எடுத்து வைக்க சொன்னா பெரியவான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே, இந்த அரிசி கடைஞ்ச ஜலத்தை வைக்க சொன்னேன் இல்லையா, அதை நன்னா அதில் இந்த ரசத்துக்கு போக ஒரு எலுமிச்சம்பழம் எப்படியும் பாக்கி இருக்கும், அதில் கொஞ்சம் தண்ணியை விளாவி எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு கொஞ்சம் உப்பை போட்டு அதை பண்ணினா மோர் ஆயிடுறது. ஆக சாதம், ரசம், சுண்டல், மோர் எல்லாமே தயாராகிடுது. இதை விட இந்த ஒரு காட்டில் வேறு என்னடா வேணும்? இதை விட விருந்து வேறு என்னடா வேணும் அப்படிங்கிறா பெரியவா. எப்படி பாருங்க பெரியவா ஐடியா கொடுக்குறா. சரி, பெரியவா சொல்லிட்டா, ஏதோ பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போய் எல்லாம் பண்ணிவிட்டு பெரியவா அவர்கிட்ட சொல்லி அனுப்புகிறா. நீ எல்லாம் ரெடியானவுடனே எனக்கு அங்கேருந்து செய்கை காமி, நான் அது வரைக்கும் இவாக்கிட்ட பேச்சு கொடுத்துட்டுருக்கேன். நீ ஜாடை காமிச்சோடனே நான் இவாளை சாப்பிட அனுப்புகிறேன், உனக்கு நீ சாப்பாடை போடு அவளுக்குன்னு சொல்லி அவரை உள்ளே அனுப்பிச்சி வச்சு விட்றேன். பெரியவாளுக்கு பேசுகிறதுக்கு நான் எல்லாம் குலம் கோத்திரம்னு எல்லாத்தையுமே கேட்டு விசாரிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கா. அதுக்குள்ளே ஒரு 1/2 மணிக்குள்ளே அவர் எங்கெல்லாம் தயார் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஜாடை காமிக்கிறா. உடனே பாருங்களேன், நான் பாட்டுக்கு உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருப்பேன், சாப்பிட போங்க, நீங்கள் உள்ள சாப்பாடு ரெடியாக எடுத்து போய் நீங்கள் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவளை சாப்பிட அனுப்புகிறா. அவளும் போய் சாப்பிட்டுட்டு, இது மாதிரி சாப்பாடை நாங்கள் எங்கேயுமே சாப்பிட்டதில்லை, தேவாமிர்தமாக இருக்குது, ரசமும் சரி மோரும் சரி இந்த சுண்டல் ஆகட்டும் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப திருப்தியாக இருக்குது பெரியவான்னு சந்தோஷமாக அந்த 4-5 பேர் வந்திருந்தவா சாப்பிட்டாலாம். பெரியவா இருக்கிற சாமானை வச்சுன்னு என்ன பண்ணலான்னு அந்த ஒரு விஷயத்த அதுதான் அந்த சமையல் பண்ணுறவரை கூப்பிட்டு சொல்கிறா. பாரு எவ்வளோ சந்தோஷமாக அவள் சாப்பிட்ருக்கா பாரு. எப்போவுமே நாம் இருக்கிறத வச்சுட்டு அதில் என்ன பண்ணலான்னு பார்க்கணுண்டா, ஒன்றும் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது, இதில் என்ன பண்ண முடியும்னு பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறா. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம்.